கிருஷ்ணப்பன் என்னோட பேர். ஆத்தங்குடி சொந்த ஊர். புதுக்கோட்டையில் நாங்கள் இருந்தோம். ஃபேமிலி எங்கள் அப்பா அம்மாவோட கூட இருந்தேன். எனக்கு கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தனியாக ஒரு பிஸ்னஸ் பண்ணணுங்கிற ஆர்வத்தில் திருநெல்வேலி வந்தேன். திருநெல்வேலி வந்து 96 என்னுடைய நண்பருடன் சேர்ந்து ஒரு பான் புரோக்கர்ஸ் ஆரம்பித்தோம். பான் புரோக்கர்ஸ் ஒரு பக்கம் நடந்துட்டு இருந்தது. அதே டயத்தில் ஒரு எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன் ஆரம்பிக்கிறதுக்கு NCFTன்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டும் ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் ஒரு சிறிய நர்சரி பள்ளி ஒன்று கிடச்சிது, அதையும் ஆரம்பித்தோம். இப்போ இந்த 3 பிஸ்னஸையும் நான் வந்து கடந்த 15-20 வருடங்களாக செஞ்சுட்ருக்கிறேன். இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, ஒவ்வொரு பிஸ்னஸையும் நாங்கள் ஆரம்பிக்கும் போது அந்த பான் புரோக்கர்ஸ் அடகு கடை ஆரம்பித்தோன்னா ஒருத்தர் நடத்திக்கிட்டு இருந்தார். நடத்திக்கிட்டு இருந்ததை நான் விட்டுட்டு போக போகிறேன், நீங்கள் எடுக்கிறீங்களான்னு கேட்டார். நாங்கள் எடுத்து நடத்தினோம். நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இப்போ 4 பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி கம்ப்யூட்டர் எஜுகேஷன் ஆரம்பிக்கும் போது ஒருத்தர் அவருடைய 200 மாணவர்களுடன் என்னுடைய சென்டரை கொடுக்குறேன் அப்படின்னாரு. அதை அப்படியே டேக் ஓவர் பண்ணோம். டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கு வந்து NCFTங்கிற பிராண்ட் நேமில் தமிழ்நாடு முழுவதும் ஃப்ரான்ச்சைசி கொடுக்குற அளவுக்கு பெருசாக வளர்ந்துருக்குறோம். அதை இந்தியா முழுவதும் கொண்டு போகணும்னு நினைக்கிறோம். அதே மாதிரி ஒரு நர்சரி பள்ளி என்னுடைய பையனை கொண்டு போய் சேர்க்கும்போது அவங்க வந்து இதை நான் விட போகிறேன், நீங்கள் எடுத்து யாரும் நடத்துறதுக்கு நல்ல ஆளாக பார்த்துட்டு இருக்கேன்னாங்க. நான் அப்படியே அதை டேக் ஓவர் பண்ணோம். டேக் ஓவர் பண்ணி இன்றைக்கு அது 180 மாணவர்களுடன் ஒரு 10 வருடங்களாக நன்றாக நடந்து வருகிறது. ஸோ ஒரு பிஸ்னஸை சொந்தமாகவே நம்மளே தொடங்கி நம்மளுடைய இதிலே ஆரம்பிக்கணுங்கிறது இல்லை. ஏற்கனவே நடத்திக்கிட்டு இருக்கிற ஒரு பிஸ்னஸ் எடுத்து அதை திறமையாக நல்லா ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக லாபம் தரக்கூடியதாக மாற்றுறதுங்கிறது எனக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச விஷயமா இருக்குது. நல்ல விஷயமாகவும் இருக்குது. அதை நம்ம நகரத்தார்களுக்கு நான் சொல்ல விரும்புகிற ஒரு விஷயம். ஒரு நடந்துகிட்டு இருக்கிற தொழிலை எடுத்து அதை அப்படியே இன்னும் கொஞ்சம் மேம்படுத்தி நல்ல லாபம் சம்பாதிக்கிறதுங்கிறது ஒரு நல்ல விஷயம்.